இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் மரம் மொழுக போகிறோம். அதனால் இதெல்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் கோமியம், ஜவ்வாது, பச்சை கற்பூரம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏற்கனவே நைட்டு வந்து 2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 15-20 பேப்பர் நைட்டே ஊற வச்சுட்டேன். காலையில் மிக்சியில் அடித்து வச்சதுக்கப்புறம் இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் போட்டால் ஸ்மெல் நல்லா வரும்ன்றதால இந்த ஜவ்வாது, பச்சை கற்பூரம், கோமியம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்து மரம் மொழுகிற வேண்டியது தான். இதை நான் வெளியே போய் கேட்டதுக்கு ஒரு செட்டுக்கு 300 ரூபா சொன்னாங்க. அதனால் ஊர்லேருந்து அம்மா வந்திருந்தாங்க. அம்மா தான் வந்து இந்த பிளான் கொடுத்து மரம் மொழுகிறதுக்கு அம்மா தான் ரெடி பண்ணாங்க. இது பாருங்கள், போட்டு இது மாதிரி நல்லா நீட்டாக ஒரு இது இல்லாமல் மொழுகி விட்டோம்னா நல்லா சுத்தமாக சூப்பராக மரம் ரெடி ஆயிரும். இதை நிழலில் காய வச்சு எடுக்கணும். வெயிலில் வச்சோம்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நல்லா நிழல்லே காய வச்சு எடுக்கணும். அப்போ சூப்பராக இருக்கும். நல்லா டப்பு டப்புன்னு சவுண்டு வரும். காய வச்சுட்டு பார்க்கலாம் இருங்க. மொத்தம் 2, 4 மொத்தம் 7 மரம் 4 வருஷமாக அப்படியே வச்சுருந்தேன். இப்போ அம்மா வந்ததால் மரம் ரெடி. இதில் நான் இன்னொரு விஷயம் ஷேர் பண்ண போகிறேன். இவ்வளோ நாள் ஏன் வீடியோ வரல அப்படின்னா, எனக்கு உடம்பு முடியாமல் போச்சு. இந்த காரணத்தால் ரெகுலராக நான் கண்டினியூவாக வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. அதனால் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வேணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அதுவும் இல்லாமல் யூடியூப் ஆரம்பிக்கிறது தப்பா நீங்களே சொல்லுங்கள். என்ன பண்ணுறேன்னு கேட்டாங்க சிலர். அவங்களுக்கு வந்து நான் யூடியூப் பண்ணுறேன்னு சொன்னேன். அது சொன்னது யூடியூப் எதுக்கு பண்ணுற, எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. இது ஏதாவது தப்பா அப்படின்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் மீறி நான் பண்ணிகிட்ருக்கிறேன்.